ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் ஒரு 8 o'clock ஆயிடுச்சு நைட்டு. 8 o'clock என்னடா வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 2 நாளுக்கு போன வாரத்தில் வந்து நான் ஒரு அங்கிள் கிட்ட வந்து கேட்டேன், எப்படி இருக்கீங்க அங்கிள், எப்படி போச்சு நாளெல்லாம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், இன்னைக்கு வந்து எனக்கு குக்கிங் டேமா அப்படின்னு சொன்னார். என்னடா இது குக்கிங் டேவா, என்னங்க அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னா, 2-3 நாளைக்கு சேர்த்து அவங்க சமைச்சு வச்சுப்பாங்களாம். அவங்க பெரியவங்க, வயசானவங்க தான். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டெக் போட்டோம். அவருமே சொன்னார், அவர் வந்து ஒரு 50s தான் இருப்பார். அவருமே சொன்னார், ஒரு வாரத்துக்கு சேர்த்து வந்து நாங்கள் சமைச்சு வச்சுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இதை பற்றி சொல்லணும்னு நான் எடுக்கிறேன்னா, நியூசிலாண்டில் வந்து நம்ம வீட்டு வேலை, நமக்கு 2 பேரும் வேலை போகும்போது நிறைய வேலைங்க இருக்கும்ல, நம்மளால செய்ய முடியாது. நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பிங்காக யாராவது வச்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கோடீஸ்வரராக இருந்தால் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து மினிமம் வேஜ் வந்து $23.9 அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அது கொடுத்து ஒரு எம்ப்ளாயராக ஆகிடுவீங்க. ஒரு எம்ப்ளாயியை நீங்கள் ரெக்ரூட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் யார் வீட்லேயும் அந்த மாதிரி ஹெல்ப்பர் மாதிரி வச்சு நான் பார்க்கல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு லேடி மட்டும் வந்து கார்லேயே வந்து அவங்க வந்து க்ளீனிங் சர்வீஸ் போட்டிருந்துச்சு, க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேபி வாஷ்ரூம்ஸு இல்லை வீடு கூட க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அவங்களுக்குமே மினிமம் வேஜ் கண்டிப்பாக வந்து கொடுத்துடணும். ஆனால் எக்ஸ்பென்சிவ், அந்த சர்வீஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும். பட் சிங்கப்பூரில் ஆக்சுவலி நான் இருந்தேன்ல 10 years, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி மெய்ட் சர்வீஸ் அந்த ஏஜென்சிஸ் நிறைய இருக்கும். எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு அக்கா இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் முக்கால்வாசி பேர் வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே வேலைக்கு போவாங்களா, அதனால. ஸோ அங்கே நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப வயசானவங்க கூட 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு நீ சமைச்சா இன்னொரு நாளைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட் தான். நீ ஒரு நாள் பாத்திரம் கழுவுனா நான் ஒரு நாள் பாத்திரம் கழுவணும், அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு 8 மணி ஆகுது. ஆக்சுவலி இன்னைக்கு காலைல நான் போயிட்டு வந்த ஷிஃப்ட்டுக்கு நேற்று வந்து ப்ரிப்பேர் பண்ணலை, ரொம்ப டயர்டாக இருந்தது, படுத்துட்டேன்னா. இன்னைக்கு காலைல வெறும் சாண்ட்விச் மட்டும் தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து 8 o'clock ஆகுது நைட்டு. அட்லீஸ்ட் ஒரு 10 o'clock வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னால் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலையில் போகிறதுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு போகணும். பசங்களுக்கு நல்லா கொடுக்கணும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இவ்வளோ வருஷம் வீட்டில் இருந்து பார்த்துக்கினதுக்கு ஒரு அர்த்தம் வந்து, ஒரு காரணம் வந்து பசங்களுக்கு சுட சுட சமைச்சு ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெருசாயிட்டாங்கல்ல, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகலாம். ப்ளஸ் அவங்களே வந்து சில வேலைங்களை செஞ்சிருவாங்க. பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே சண்டேஸில் துணி காய போடுறது, துணி மடிக்கிறது, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, ஹோம்ஒர்க் இருக்கும், நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டு வராங்கல்ல, அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நம்மளால் முடிகிற வரைக்கும் நான் செய்வேன். அவரும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் வேலையாக பிஸியாக இருப்பார். சரி நம்ம வந்து எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலி இப்போ நான் வீடை சுற்றி பார்க்குறேன். ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக போனதுனால வீடே வந்து தலைக்கீழாக மாறி இருக்கு. சரி அதான் எல்லாமே ஒதுக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, இது வெறும் ஹால் மட்டும்தான். இன்னும் உள்ளரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு தான். அது இப்போ டயர்டாயிருவேன். சும்மா சுற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, நம்ம ஊரில் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் ஏர்லி மார்னிங் வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கெலாம் அக்காங்க வருவாங்க. வந்து ஏன்னா காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலாம் சிலரால் முடியாதுல்ல. அப்புறம் வந்து சிலர் வந்து வெறும் பாத்திரம் மட்டும் கழுவி தருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நியூசிலாண்டில் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்மளே தான் நம்ம வேலையை பார்த்துக்கணும். மேபி இங்கே எல்லாருமே அப்படி தான், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. மேபி அதனால தான் என்னவோ தெரியல, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சுத்தமாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த நாடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா காட்டுறேன். இன்னைக்கு நைட் ரொட்டீன் மாதிரி தான். இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்தது கிடையாது. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சும்மா வெளில போய் நைட் எப்படி இருக்குன்னு மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன். தொடர்ந்து பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 2 நாள் வந்து நான் ஒழுங்காக பார்க்கல. ஆனால் யாரையும் ஒன்றும் சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க. பாத்திரம் மட்டும் அவ்வளோ சேர்ந்துருச்சுங்க. உலகத்துலேயே கஷ்டமான வேலை வந்து பாத்திரம் கழுவுறது தான். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அப்படி எப்படி இருக்குது. இது வந்து ரைஸ் நிறைய இருக்குது. இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணி மடிச்சுட்டு இந்த வீடெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக்யூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாத்திரம் கழுவுறது அதெல்லாம் வந்து நான் காட்டலை, ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. மெயினாக வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஹெல்ப்பிங்க்கு வந்து நம்ம வெளியில் நம்ம ஆள் வைக்கணும்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஸோ நம்ம தான் நம்ம வேலையை பார்த்துக்கணும். நான் கூட வந்து சம்டைம்ஸ் நினைப்பேன், என்னடா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்காம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா அது வந்து ஹெல்த்துக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் முக்கால்வாசி பேர் இங்கே அப்படி செய்கிறாங்க. அப்புறம் வந்து சாண்ட்ரிங்கமில் வந்து ரெடிமேடு குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து அதெல்லாம் கூட ஒரு எமர்ஜென்சிக்கு நைட் டைமில் டின்னர் சாப்பிட்றதுக்கு வாங்கிப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம். சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஜூஸ் போட்டுட்டு சிக்கன் இருக்குது அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டா ஃப்ரையரில் வச்சிருவேன். ஃப்ரையர் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகுதுங்க எனக்கு. அது வந்து நம்ம எப்படி குக் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். அவன் மாதிரி தான் ஃப்ரையரில் வந்து கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சர் வச்சு நம்ம குக் பண்ணணும். ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு காலையில் வந்து எந்திரிச்சு போக கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு காலையில் நான் அதான் நினச்சேன், நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒரு மன நிம்மதியோடு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. 10 o'clockல முடிச்சிடலான்னு நினச்சேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் மேரினேட் தான் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னும் வந்து டீஃப்ராஸ்டே ஆகலை. சரி, அது மேலேயே மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருவேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து போகிறதுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பார்க்கலான்னு நினச்சேன். வெளியில் வந்து 10:20 ஆயிடுச்சா, கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இந்த சைட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த பைக்லாம் அந்த ரேசர் பைக் மாதிரி ஃபாஸ்ட்டாக போவாங்களா, அந்த மாதிரி போகும். அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஜஸ்ட்டு சுற்றி மட்டும் காட்டிடுறேன். முக்கியமாக இந்த வீடியோ எடுத்ததுக்கு காரணம் வந்து நியூசிலாண்டில் வந்து நம்ம வந்து ஹெல்ப்புக்கு யாராவது வச்சுக்கணுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க அவங்கவுங்க வீட்டு வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. சின்ன பேபிஸோட ஒருத்தவங்க கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து லெஸ் தென் 1 year பேபியோட வராங்கன்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து சைல்ட் கேர்ல கூட நம்ம பிள்ளைய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாபுக்கோ இல்லை படிக்கிறதோ எது வேணால் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நிறைய ஏர்லி சைல்ட் கேர் சென்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதுதாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் 2 years வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இது. நிறைய வருஷம் நியூசிலாண்ட்லேயே இருக்கவங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் நிறைய இருக்கும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ சும்மா எல்லாமே ஃபினிஷிங் இது பார்த்துட்டு வெளியில் ஜன்னல் மட்டும் திறந்து வச்சுருக்கேன். 2-3 கார் தான் இப்போ போகுது. யூஸ்வலி 7 மணிக்கெல்லாம் எல்லாம் உள்ளே போய் அடங்கிடுவாங்க. ஆள் நடமாட்டம்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஏதாவது லேட் ஷிஃப்ட் ஏதாவது முடிச்சுட்டு போகிறவங்க மட்டும் போவாங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் எல்லாரும் பண்ணதுக்கு ரீசெண்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வியூஸ் போகுது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, டேக் கேர், ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி. பை பாய்.